தலைப்பை எங்கள் நடுவர் தந்திருக்கிறார். சுதந்திரத்தின் பயன்கள் அதிகம் கிடைத்திருப்பது வீட்டிற்கா நாட்டிற்கா? நான் நேர வர்றேன். முதல்ல சுதந்திரம்னா என்னங்கிறத நான் எதிரணியில கேட்டுக்கிறேன். பாரதி தான் சொல்றான், சுதந்திரம்னா என்ன தெரியுமா? எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு என்று சுதந்திரத்திற்கு ஒரு அற்புதமான பொருளை தந்தவன் பாரதி. ஆனா நான் பார்க்கிறேன், வீட்டில் இன்னைக்கு பெண்களுக்கு உரிமை கிடைத்திருக்கிறது. ஒரு காலத்துல வீட்டில் ஆம்பளை பேசுவேன், பொம்பளை அமைதியா இருந்துச்சு. இன்னைக்கு பொம்பளை பேசுது, ஆம்பளை அமைதியா இருக்கிறான்னு சொன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு சுதந்திரம் மேலோங்கி வந்திருக்க. இன்னைக்கு எழுத்து பேசலாம், நீ தண்ணி அடிக்கிறியா தப்புன்னு சொல்லலாம், நீ தண்ணி அடிச்சா நானும் அடிப்பேன்னு சொல்லி மிரட்டக்கூடிய அளவிற்கு கூட இன்றைக்கு வீட்டிலே சுதந்திரம் வந்திருக்கிறது நடுவர் அவர்களே. ஆனா இன்னைக்கு வெளியே போக முடியுமா பெண்ணு? வீட்டில் இன்றைக்கு கணவன் பண்ற தப்ப கூட நகைச்சுவையா கூட விளையாடலாம் சார். வீட்டில் ஒரு நாள் என் பொண்டாட்டி சப்பாத்தி செஞ்சுக்கிட்டு வந்தா பிச்சு பிச்சு பாக்குறேன், பிக்கவே முடியல. எனக்கு ரொம்ப கோபம், என்னடி சப்பாத்தி செஞ்ச, உனக்கு ஒன்னும் சொல்லி தரல உங்க வீட்டில் அப்படின்னு. இங்க பாருங்க, மாவு சரியில்லை, சும்மா கெட்டு போன மாவை வாங்கியாந்து கொடுத்துட்டு சப்பாத்தி சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லியிருக்கேன். நான் சொன்னேன், மாவுலாம் சரியா தாண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ தான் உனக்கு செய்ய தெரியலன்னு. நல்லா தாங்க சுட்டு தந்திருக்கேன், சும்மா பேசாதீங்க, நீங்க திங்கிறதான் சரியில்லைன்னா. திங்கிறது சரியில்லையா? நான் திங்கிறதெல்லாம் சரியா தான் தின்னுக்கிட்டு இருக்கேன், உனக்கு தாண்டி சரியா செய்ய தெரியலங்கிறேன். எனக்கு ரொம்ப கோபமாயி போச்சு. என்னடி எழுத்த பேசிக்கிட்டு இருக்க, பிச்சு பிடிவேன் பிச்சுன்னு. இவருங்க உங்களுக்கு சப்பாத்தியே பிக்க தெரியல, என்ன எப்படி பிப்பியான்னு. இந்த நகைச்சுவை சுதந்திரம் எல்லாமே வீட்டுக்கு கிடைச்சிருக்கு நடுவர் அவர்களே. வெளியே பெண் இன்னைக்கு ஒரு சுதந்திரமா போயிட்டு வர முடியுமா? வயசு பொண்ணு காலேஜுக்கு போயிட்டு வரையில அவளுடைய கற்புக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது நினைத்து பாருங்கள். வாத்தியார் சுதந்திரமா இன்னைக்கு பாடம் நடத்த முடியல. ஒரு காலத்துல வாத்தியார்ட்டு துணிமணியை கூட துவைச்சேன், இன்னைக்கு வாத்தியாரையே துவைக்கிறேன். பாட்டன் வள்ளுவன் தான் சொன்ன, ஒரு நல்ல நாடுனா எது தெரியுமா? வள்ளுவன் சொல்றேன், உரு பசியும் ஓவாப்பினியும் செருப்பகையும் சேராது எழுவது நாடுங்கிறேன். இன்னைக்கு பசி இருக்கு, பட்டினி இருக்கு, பகை இருக்கு, பிணி இருக்கு, நோய் இருக்கு, எல்லாம் இருக்கிற பொழுது நாடு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது, சுதந்திரத்தினுடைய பயனை நாடு கண்டிருக்கிறதுன்னு சொன்னா நாங்க எப்படி ஏத்துக்குவோம்? நினைச்சு பாருங்க. இன்னைக்கு பசி நீங்கி இருக்கிறதா? ஒரு கவிஞன் எழுதுறேன், கயிற்றில் நடப்பவன் கவனம் முழுவதும் காலி டப்பாவில் எழுதுறேன். சுத்தம் சோறு போடும், யார் சொன்னது? சுத்தம் சோறு போடும் யார் சொன்னது? அசுத்தம் சோறு போடும்னு ஒரு கவிஞன் எழுதுறேன். இன்றைக்கு வறுமை ஒளிந்திருக்கிறதா? நான் கேட்கிறேன், பெருசா பேசுறீங்களே, நாட்டிற்கு பெரிய பயன் கிடைத்திருக்கிறதுன்னு பேசுறேனே, அது மட்டும் இல்ல, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஜாதியை தந்தது நாடு. வீட்டில் இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன் வீட்டுக்கு போறான் சார், ஆனா நாட்டில் ஜாதி ஒளிஞ்சிருக்கா? ஒரு கவிஞன் எழுதுன, மல்லிகையில் கூட நாம் ஜாதி பிரித்திருக்கிறோம்னு எழுதினேன். அந்த மல்லிகையில கூட நம்ம ஆளு என்ன சொல்றேன், ஜாதி மல்லிகை, ஒரு பேரை வைக்கிறான் பாருங்க. இங்கே எல்லா ஜாதியும் இருக்கிறது. கவி பேரரசு வைரமுத்து சொல்றாரு, இங்கு எல்லா ஜாதியும் இருக்கிறது, ஒரே ஒரு ஜாதி தான் இல்லை, மனித ஜாதி என்று சொல்லுகிறார். நினைச்சு பாருங்க, ஜாதி ஒளிஞ்சிருக்கா? வைரமுத்து எழுதுறாரு, இந்தியா பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் கங்கையும் காவிரியும் இணைய வேண்டும், உலகம் தழைக்க வேண்டும் என்று சொன்னால் கங்கையும் வாழ்காவும் இணைய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரே, இது நாட்டிலே நடந்திருக்கிறதா? வீட்டில் இன்னைக்கு விதவைகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கிற அளவிற்கு இன்றைக்கு சுதந்திரம் வளர்ந்திருக்கிறது. ஒரு காலத்துல தான் எழுதினாங்க, பட்ட மரம் என்பார் பார்ப்பதற்கு ஐயுறுவார், கெட்டவள் இவள் என்பார் கேவலமாய் பேசி நிற்பார், பொட்டெல்லாம் எதற்கு என்பார் பூவெல்லாம் கலற்றி என்பார், சனியன் என்பார் சாக்கடை என்பார், சந்தியிலே பார்த்திட்டால் சகலமுமே நடக்காது என்பார்ன. இன்னைக்கு வீட்டில் வெள்ளச்சேலை கட்டின பொம்பளை பிள்ளை இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு சமூக மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கு. வீட்டில் இன்னைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கிற ஒரு புரட்சி கிடைத்திருக்கிறது. ஆனா நாட்டில் அந்த சமூக மாற்றங்கள் இருக்கிறதா? விளைநிலங்கள் எல்லாம் இன்றைக்கு விளைநிலமா போயிருச்சு. வயக்காடு பூரா இன்னைக்கு அபார்ட்மெண்ட்ஸ் கட்டிவிட்டாங்க, வயக்காடு பூரா பிளாட் போட்டு வித்தாச்சு. நாடு என்ன பெரிய பயனை பெற்று இருக்கிறது. இன்னைக்கு யார் வேணாலும் யாரும் படிக்கலாம், எதை வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிற சுதந்திரத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறது. ஆடை எப்படி வேண்டுமானாலும் உடுத்திக் கொள்ளலாம்ங்கிற சுதந்திரத்தை கொடுத்திருக்கு. சமூக மறுமலர்ச்சி, ஒரு காலத்துல எல்லாம் பொட்டு இங்க வச்சு நீ எப்படி வேணாலும் வச்சுக்க, ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்க,
பாம்பு பள்ளி பூரா தேளு எதை வேணாலும் நெத்தியில வச்சுக்க போ, எப்படி வேணாலும் இரு என்ற சுதந்திரத்தை இன்றைக்கு அவரவர்கள் மனத்திற்குள்ளே விதைத்திருக்கிறது வீடு. ஆனா நாடு என்ன செஞ்சிருக்கு? ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை தடைப்படுத்தி இருக்கிறது. இன்னும் சொன்னா நடுவர் அவர்களே, வீடு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் பெற்றிருக்கிறது. வீடு இன்றைக்கு கல்வியிலே மறுமலர்ச்சி பெற்றிருக்கிறது. ஆனால் நாடுதான் இன்றைக்கு மனிதர்களை அடக்கி வைத்திருக்கிறது, ஒடுக்கி வைத்திருக்கிறது, நசுக்கி வைத்திருக்கிறது, பொசுக்கி வைத்திருக்கிறது. எல்லாரும் ஓர்குலம், எல்லாரும் ஓர் நிறம், எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்ற நிலை என்றைக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் நாடு பயன்பெற்றதாக கருதப்பெறும் என்பதாக சொல்லி, அதுவரை நாட்டிலே என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று சொன்ன கவிஞனுடைய வரியே சொல்லுகிறேன். எல்லா வளங்கள் இருந்தும் கூட இன்றைக்கு நாட்டிலே பெரிய மாறுதல்கள் ஏற்படவில்லை. வீட்டில் தான் மகிழ்ச்சி பூத்திருக்கிறது என்பதாக சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம், நன்றி. வீட்டில் தான் சுதந்திரம் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்ட்டு கண்ணதாசன் ரொம்ப அருமையா சொல்லி, நாட்டில் சுதந்திரம் இல்லை. உண்மையிலே விவசாயிகள் இன்னைக்கு சுதந்திரமா எதையாவது செயல்படுத்த முடியுதா? உரச்சாக்கில் மட்டும்தான் விவசாயி பெரிய பல்லு போட்டு சிரிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி இருப்பார். இந்த சிரிப்பு என்னைக்காவது ஒரிஜினலா எந்த விவசாயினுடைய முகத்திலாவது இன்னைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? என்ன காரணம்னா, நாட்டில் இன்னைக்கு அடிப்படையான சாப்பாட்டை கொடுக்குற விவசாயிக்கு இன்னைக்கு சுதந்திரம் இல்லை. அருமையாக சொன்னார். இதில் பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்கிற மனுஷன் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வகை வகையான பிச்சைக்காரங்க இருக்காங்க. பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா பஸ்ஸில் உட்காந்துருக்கான், மடி மேலே கார்டாக வச்சுட்டு போகிறேன். ஒருத்தன் வெறும் கார்டாக வச்சுட்டு அந்த எண்டில் போய் நிற்கிறான். ஒருத்தன் பார்த்தான், அந்த கார்டை பூரா அவன் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் இறங்கி போயிட்டான். இப்படி ஒரு தொழில் இருக்குது, நமக்கு இவ்வளோ நாள் கவனிக்காமல் போயிட்டோம்டா அப்படின்ட்டு அவன் அடுத்த ஊரில் போய் அந்த கார்டை வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பிச்சைக்காரர்களை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சரான பிறகு பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறார் தெரியுமா? பேரறிஞர் அண்ணாவும் அவரும் ட்ரெயினில் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் பிச்சை எடுத்துகிட்டு வர்றான், கண்ணு தெரியாதவன் ஒரு பாட்டு பாடிட்டு பிச்சை எடுத்துகிட்டு வர்றாரு. வயிறு வாடுதம்மா, பசியால் உயிர் போகுதம்மா, ஐயா கண்ணு தெரியாதவன் ஐயா, ஏதாவது உதவி செய்யுங்க ஐயா. ஐயா அண்ணாவும் தலைவர் உட்காந்துருக்க இடத்துக்கிட்ட ஐயா பச்சை சட்டை போட்டவரே ஏதாவது உதவி செய்யுங்கய்யா, கண்ணு தெரியாதவன் ஐயா. அண்ணாவுக்கு நேரம் கை நீட்டி, ஐயா வெத்தலை வாக்கு போட்ட ஐயா, கண்ணு தெரியாதவன் ஐயா, ஏதாவது உதவி செய்யுங்க ஐயா அப்படின்னா அண்ணா பாக்கெட்லேருந்து 2 ரூபாய் எடுத்து கொடுத்துருக்காரு. உடனே கலைஞர் கேட்டிருக்காரு, என்னங்க அண்ணா அவனுக்கு கண்ணு நல்லா தெரியும், பச்சை சட்டைக்காரர்கிட்ட கேட்குறேன், வெத்தலாக்கு போட்டவர் உங்களை கண்டுபிடிச்சிருக்கான்னா அப்போ நல்லா கண்ணு தெரியும், அவனுக்கு போய் எதுக்கு 2 ரூபா கொடுக்குறீங்கன்ட்டு. அப்போ தான் அண்ணா சொல்லியிருக்காரு, தம்பி நான் உனக்கு அண்ணன், உனக்கு முன்னாடியே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவனுக்கு கண்ணு தெரியும்னு. ஏன்னா பக்கத்து கம்பார்ட்மெண்ட்லேருந்து யாரு மேலேயும் மோதாமல் நடந்து வந்தான், அதுலேயே நான் முடிவு பண்ணிட்டேன் இவனுக்கு நல்லா கண்ணு தெரியும்னு. அப்புறம் ஏன் 2 ரூபா கொடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு, அவன் பாட்டு நல்லா இருந்துச்சு அதுக்கு 1 ரூபா, அவன் நடிப்பு நல்லா இருந்துச்சு அதுக்கு 1 ரூபா, அதான் 2 ரூபா கொடுத்தாங்க. பிச்சைக்காரனிடம் இருக்கக்கூடிய கலை உணர்வை ரசித்து இனிமேல் பிச்சை எடுக்கக்கூடிய தொழில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைத்த அந்த நாட்டில் இன்னைக்கு பிச்சைக்காரர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்னா, மனிதன் உழைக்காமல் சம்பாதிக்கணும், உழைக்காமல் சாப்பிடணும், உழைக்காமல் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற அந்த காரணம் தானையா. இது நாடு தானே அவனுக்கு உற்சாகப்படுத்தி இந்த பிச்சைக்காரர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு காரணம் நாட்டினுடைய நிலைமை தானே. அருமையாக பேசினார்.